யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்ன நீ வாமிட் பண்ற? எல்லாம் உங்களாலதான். காலையில எந்திரிச்சதும் ஹாட் வாட்டர் குடிச்சா உடம்பு குறைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதான் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கா வருது, தலை சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றேன். டேய் ஆதி, எதுக்கு இப்படி வீணா போன ஐடியாவை கொடுக்குற? அவளுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? டேய், அவ கேட்டாலேன்னு சொன்னேன், எனக்கு என்ன தெரியும் இப்படி ஆகும்னு. ஸ்வேதா இரு, ரகுவை கூப்பிட்டு விடுறேன். அவர் என்னன்னு பாப்பாரு. தலை வேற சுத்துதுன்னு சொல்றல. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏய் ஸ்வேதா, நான் உன்னை கேட்டு தப்பா எடுத்துக்க மாட்டியே. கேளுக்கா. நீ தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? பெருசிமா, இது என்ன கேள்வி? நேத்து கூட குளிச்சான். இன்னைக்கு காலையில கூட தலையை பிரிச்சு போட்டுட்டு மாடியில் நடந்துட்டு இருந்தாளே, நீ பாக்கல? ஐயோ, அறிவு கெட்டத்தனமா பேசாத. லேடிஸ் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு குறுக்க பேசுற? கொஞ்ச நேரம் வாய் மூடு. ஸ்வேதா, ஒண்ணுதான், தலை குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டேன். அக்கா, அது ஒரு 4 மாசத்துக்கு மேல இருக்கும். ஏ லூசு, 4 மாசத்துக்கு மேல இப்படி இருக்க? இதை நீ செக் பண்ணவே இல்லையா? என்ன செக் பண்ணணும் அக்கா? இதெல்லாம் யூஸ்வல் தானே. ஏ லூசு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தா யூஸ்வல் தான். உனக்கு இரெகுலர் பீரியட், ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல. ஆமால்ல, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. லூசு லூசு, இதை கூட கவனிக்காம இருப்பேன். ஒழுங்கா என்னன்னு செக் பண்ணி பாரு. 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தலையும் புரியல, வாழும் புரியல. டேய் மச்சான், உனக்கு ஏதாவது புரியுது? எனக்கு தெளிவா சொன்னாலே புரியாது. இவங்க 2 பேரும் மாறி மாறி இன்டெரக்டா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஏங்க, அது ஒண்ணும் இல்ல. எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, அதைத்தான் அக்கா கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னா என்னடி? ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நம்ம போய் ரகு கிட்ட செக் பண்ணிக்கலாம். ஐயோ மக்கு, நாள் தள்ளி போயிருக்குன்னா பீரியட் தள்ளி போயிருக்குன்னு அர்த்தம். அதான் நான் பிரெக்னெண்டா இருக்கணும்னு அக்காவுக்கு டவுட்டு. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? ஏங்க, ஒரு டவுட் தான், செக் பண்ணாதான் தெரியும். வா வா வா, உடனே செக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கார்டை வச்சு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ரகு கிட்ட கேட்டுக்கலாம். சரி சரி, இப்பவே போய் செக் பண்ணிடலாம். வா. என்னடா நீயும் பல்ல காட்டுற? அப்படி என்ன விஷயம்? ஏங்க, நாள் தள்ளி போயிருக்கல, அதான் குழந்தை உண்டாயிருக்காளோன்னு அவகிட்ட இன்டைரக்டா கேட்டேன். ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? டேய் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. இருடா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அதுக்கப்புறம் சொல்லு. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்வீட் ஹார்ட், இதுக்கப்புறம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். சரிடா, செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்றோம். அதுக்கப்புறம் வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லு. இப்பவே டமார் அடிச்சிடாத. சரி சரி. என்ன குட்டிமா, இவ்ளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு? உன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு காணோம். அவ பிரெக்னென்ட் ஆனதுல வினோத் சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்கு இப்படி பல காட்டிட்டு நிக்கிறீங்க? மச்சான், நகர்தானா நகர்தானு ஒவ்வொருத்தங்க பின்னாடியே போய் இப்ப வாந்தி எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடியே, என்ன சந்தேகப்படுறியா? ஆமா, இவ்ளோ நாள் இல்லாம இப்ப அவ குட் நியூஸ் சொல்றானா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அடிங்க, உன்னை கொன்றுவேன். நம்ம இங்க வந்தே ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள 4 மாசம் அவன் முழுக்காம இருக்கலாம். லூசா நீ? அந்த கணக்குல தான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. பெருசிமா, நீ விளையாட்டுக்கு பேசுறது வேற, ஆனா சீரியஸா என்ன சந்தேகப்பட்டா எனக்கு கோவம் வரும். சரி, அப்ப எதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லுங்க. ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு. அதுவும் இல்லாம வினோத் எந்த சூழ்நிலையில அவ கழுத்துல தாலி கட்டினான்னு உனக்கு தெரியும்ல. அவன் உன்னை விரும்பிட்டு இருந்தான். அவன் நினைச்சிருந்தா அந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்காக உன்னை விட்டு கொடுத்துட்டான். நமக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த குட் நியூஸும் சொல்லலையேன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கு நல்லது நினைச்ச என் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே என்ன இருக்கு? அதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதான் போய் சந்தேகப்படுற லூசு. ஐயோ, சந்தேகம் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்க சீரியஸ் எடுத்துக்காதீங்க. எனக்குள்ளேயும் அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களான்னு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் திருப்தியா இருக்கு. கவலைப்படாத குட்டிமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஸ்வேதாவுக்கு கன்ஃபார்ம்னு ரிசல்ட் வரும் பாரு. அப்படிதான் மச்சான் வரணும். அப்பனா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இல்லைன்னா என்னாலதான் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்லி வருத்தம் இருந்துட்டே இருந்திருக்கும். ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவா வந்தா சந்தோஷப்படுற முதல் நாள் நானா தான் இருப்பேன். நிச்சயமா வருண்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி வா, நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம். அப்பதான் என் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். போலாம். பார்த்து நட, 2 பக்கமும் சேரு இருக்கு. சரிங்க. டே யுவன், என்னடா ஊர் இது?
இதுல நடந்து போறதுக்கே பயமா இருக்கு. வில்லேஜ்னா அப்படிதான் இருக்கும். இன்னும் 3 நாள் இதை சமாளிச்சாகணும். இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா இப்பவே கிளம்பிரு. எங்க இருந்து கிளம்புறது? இவ்ளோ தூரம் நடந்து வந்தாச்சு. இதுக்கு மேல என்னால தனியா நடந்து போக முடியாது. டேய் பேசாம நடடா. நீ பேசி பேசியே நேரத்தை கடத்திட்டு இருக்க. ஐயோ இருடி, கால் வேற வலிக்கு தொலையுது. இவன் யார்கிட்டயாவது வலி கேளு. உள்ள வண்டி ஏதாவது போகுமான்னு கேளு. கால் வலிக்குது. இருஷாலு, அங்க ஒரு பையன் நிக்கிறான், கேட்டு பார்க்கறேன். தம்பி, வடக்குப்பட்டி ராமசாமி வீடு எங்க இருக்கு? ஓ, நீங்க தான் எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா சொல்லிவிட்டாரு. இப்படியே போனீங்கன்னா இப்படியே போனா கை வலிக்காது? ஐயோ அண்ணே, அது இல்ல. இப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா வலி வந்துடும்னு சொல்ல வந்தேன். நீங்க முன்னாடி போங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்பா இந்த ஊருக்குள்ள பஸ் காரு இதெல்லாம் போகாதா? இந்த ஊருக்கு வேற பாதையே இல்லையா? காரு பஸ் எல்லாம் இந்த ஊருக்குள்ள வராதுக்கா. சைக்கிள் மட்டும்தான் வரும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா மைண்ட் வாய்ஸா? ம், ஆமாடி. இங்கேயும் அதேதான். தெரியாதனமா வந்துட்டோமோன்னு தோணுது. கால்லாம் பயங்கரமா வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ தெரியல. தம்பி, உங்க வீட்டுக்கு போகணும்னா எவ்வளவு தூரம் நடக்கணும்? அக்கா, ஏற்கனவே நீங்க பாதி தூரம் வந்துட்டீங்க. இன்னும் 4 கிலோமீட்டர் தான். போற வழியில ஒரு டீ கடை இருக்கும். அங்க நின்னு டீயை குடிச்சிட்டு போயிருங்க. அந்த கடையிலேயே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நைட்டு கடையெல்லாம் திறந்திருக்காது. அவரும் 7 மணிக்கு கடை அடைச்சிட்டு போயிருவாரு. ஏப்பா, எங்க ஊர்லலாம் நைட்டு 11 மணி வரைக்கும் கடை இருக்கும். 7 மணிக்கே கடை அடைச்சிருவாங்களா? அட ஆமாண்ணே, ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்கு. அதனாலதான் கடை அடைச்சிருவாங்க. என்னது, சிறுத்தையா? ஐயோ. சரி தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். ஆ சரிண்ணே. தம்பி, புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு நல்ல பொண்ணு லட்சணமா இருக்கு. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ராமன் சீதை மாதிரி இருக்கு. ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் இவர் என்ன சந்தேகப்பட்டு போறாரு. நல்லா வேடிக்கையா பேசுறமா. சரி, புதுசா கல்யாணமான ஜோடி வேற. ரொம்ப நேரம் நிக்காதீங்க, கிளம்புங்க. நானும் கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகணும். ஏங்கா, எனக்கு ஒரு டவுட்டு. உண்மையாவே இங்க சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்கா என்ன? ஆமா தம்பி, உண்மைதான். சிறுத்தைப்புலி மட்டும் இல்ல, ராத்திரியானா மோகினி பிசாசு நடமாட்டமும் இருக்கு. கன்னி பசங்களை விடவே விடாது. ஆத்தி, என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, அதுக்காக தான் சொல்றேன். 4 பேரும் புதுசா ஊருக்குள்ள வந்திருக்கீங்க. அதனால சீக்கிரமா வீடு போய் சேருங்க. டேய் மாணிக்கம், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? 4 பேரையும் கூட்டிட்டு போ. ஆ சரிங்க அத்தை, நான் கூட்டிட்டு போறேன். தம்பி, பார்த்து சுதனமா கூட்டிட்டு போங்க. நான் போய் கடை அடைக்கிறேன்ப்பா. டேய் மச்சான், என்னடா இப்படிப்பட்ட ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? டேய் பயப்படாதடா, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க. விளையாட்டுக்கு சொல்றாங்களா? அங்க பாரு, ஊர்ல ஒரு ஆளை காணோம். டேய், வில்லேஜ்னா அப்படிதான் இருக்கும். இது காட்டு பகுதிங்கிறதுனால சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதானே? மச்சான், நான் வீட்டுக்கு ஒரே பையன். என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிடுறா. எருமை எருமை, பயந்து சாகாத. அங்க பாரு, நம்மளை விட அவன் சின்ன பையன் தானே. அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான் பாரு. அவனை பார்த்தா தாண்டி எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருக்கு. அங்க பாரு, தனியா சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கான். அனீஷ், நம்ம எங்க வந்திருக்கோம்? ஓ, கேஷ் விஷயமா வெளியூர் வந்திருக்கோமா? இதோ இவ பங்குக்கு இவ்வளோ ஆரம்பிச்சிட்டால. இனி வீடு போற வரைக்கும் அனீஷ் இவன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பா. இத வேற கேட்கணும். டேய், ரொம்ப புலம்பன. இங்கே உன்னை தனியா விட்டுட்டு நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம். உன்னை நம்பி வந்தல, என் புத்திய செருப்பாளையே அடிச்சுக்கோ. அண்ணே, பயப்படாம வாங்க. நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். டேய், உன்னை பார்த்தாதாண்டா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. 4 பசங்க வராங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோம். இருட்டிருச்சு வேற. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சுபா, ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஐயா வணக்கம். தம்பி, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். பொழுதாயிருச்சு, இன்னும் ஆளை காணுமேனு. நல்ல வேலை வந்துட்டீங்க. ஆமையா, நான் கூட உங்களை தேடி வரலான்னு நினைச்சேன். உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு மாணிக்கத்தை அனுப்புனனே, எங்க போனா அவன்? ஏங்க, அவனை பத்தி தெரியாதா? வந்ததும் சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, போய் ஓய்வு எடுங்க. ம், சரிங்க ஐயா. அப்புறம் இதுல எந்த பொண்ணுக்கு பிரச்சனை? ஐயோ, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா வெக்கேஷன் வந்திருக்கோம், அவ்வளவுதான். சரிம்மா. சரி, 4 பேர் உள்ள போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ராத்திரி யாரும் வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்கு. இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுல இருந்து இதே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. காடுகளுக்கு மத்தியில வீடு இருக்குது பாத்தீங்களா, அதனாலதான் கொஞ்சம் கவனமா இருங்க.
மத்தபடி உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. தம்பி, அதுக்கு தான் சொல்றேன், ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீங்க. உங்க 4 பேருக்கும் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. ஓ, சாப்பாடுலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? நல்ல வேலை பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. சரிங்கப்பா, போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. ஏங்க, புடவை கட்டியிருக்கல, அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன். பாக்குறதுக்கு அதுக்கு 2 தான் கல்யாண ஆன தம்பதி மாதிரி இருக்கு. அர்ஜுன் போன்ல சொன்னார்ல, புதுசா கல்யாண ஆன தம்பதி என்ன. அட ஆமாடி, கூட 2 வந்திருக்கிறது அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுமா இருக்க போல. சரி, இருக்கிற வரைக்கும் நல்லபடியா கவனிச்சுக்கணும். அர்ஜுன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரியுங்க. சரி, நாளையில இருந்து இன்னும் 3 நாள் வைத்தியத்தை ஆரம்பிச்சு அந்த பிள்ளையை நல்லபடியா குணப்படுத்தி அனுப்பணும். அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். சரி வா போ. ஐஷு, நீ ஷால் கூட தங்கிக்கோ. ஏங்க, நான் மகா பேரை மாத்தி மாத்தி உளர ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரு அவன் வளர்றானா? சிறப்பு. மச்சான், போற போக்குல பார்த்தா நீயே கன்ஃபியூஸ் ஆயிரவு போல. டேய், இவ சரியாகிற வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிதான் ஆகணும், வேற வழி யார் சரியாகணும்? இல்ல மகா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அதனால தனியா விட முடியாது. நீ ஷால் கூட தங்கிக்கோ, நான் பாலா கூட தங்கிக்கிறேன். ஏங்க, நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். யுவன், அவ சொல்றதும் கரெக்ட் தானே. அதுவும் இல்லாம என்னால இவளை சமாளிக்க முடியாது. நைட் வேற இங்க வெளியே போக கூடாது, அது இதுன்னு ரூல்ஸ்லாம் போடுறாங்க. இவளை வச்சுட்டு சமாளிக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நீங்க 2 பேருமே ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் இவனும் ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம். என்னது, நீயும் நானுமா? ஆமா, நீயும் நானும் தான். வேற என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. நானும் உன் கூட சேர்ந்து தூங்க மாட்டேன். சரி, அப்ப தெருவில் படுத்து தூங்க, நான் உள்ள போறேன். ஏய், என்ன விளையாடுறியா? என்னாலலாம் வெளியே போக முடியாது, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்கு. அப்போ மூடிட்டு உள்ள வந்து தூங்கு. அதெல்லாம் முடியாது. நானே கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பையன், என் கற்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாம்? இப்ப என்னதாண்டா பண்ணணுங்கிற? நானும் இவனும் ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம், நீயும் மகாவும் ஒன்னா தூங்குங்க. டேய், என்னால நைட் அவளை வச்சு சமாளிக்க முடியாது, அவ்வளோ டயர்ட்ல வந்திருக்கேன். டே மச்சான், நீயாவது சொல்லுடா. நான் என்னத்த சொல்றது, அவளால சமாளிக்க முடியாதுங்கிறா. யுவன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். மகா, வா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அவ சொல்ல வேண்டிய டைலாக்லாம் இவன் சொல்லிட்டு போறான். டே மச்சான், என்னை விட்டுட்டு போகாத. என்னடி முறைக்கிறா? முறைச்சா பயந்துருவேன் நினைக்கிறியா? டேய் லூசா நீ, அவங்க ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கோம், அவளை சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் அனுப்புறேன். அதுக்கு நான் உன் கூட ரூம் ஷேர் பண்ணணுமா? என்னால முடியவே முடியாது. பாலா, ரொம்ப பண்ணாத. நான் ஒரு வயசு பையன், என் கற்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாம்? டேய், என்ன பார்த்தா எப்படா தெரியுது? திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தா அரைஞ்சிரும் பாத்துக்கோ. ஆளை மூஞ்சி முகரை பாரு, உள்ள வந்தாவா வராட்டி போ. நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஃபைனலா கேக்குறேன், வருவியா மாட்டியா? உன்னெல்லாம் நம்பி தூங்க முடியாது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். என்னமோ பண்ணித்தோட. ஐயோ, உண்மையாவே போயிட்டா? அதான் இவ்வளவு பெரிய ஹால் இருக்கே, போனா போகட்டும், நம்ம இங்கே தூங்கலாம். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடையச்சு. இந்த சாரி எப்படி இருக்குன்னு கேட்டேன். இவருக்கு என்னாச்சு? ஏங்க, என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? இந்த சாரி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரெட் சாரில தேவதை மாதிரி இருக்க. நீங்க இப்ப வரைக்கும் மாறவே இல்ல. இந்த கலர் சாரி கட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இப்ப மகாவா இருக்கலாம் இல்ல ஐஷுவா இருக்காளான்னு தெரியலையே. ரெட் கலர் சாரி எனக்கு பிடிக்குமா? அப்போ ஐஷு தான். ஆமாமா. சரி, நைட் நேரத்துல எதுக்கு சாரி? ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குல. கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். யாருக்கிட்ட? சிறுத்தையாவது புலியாவது, எது வந்தாலும் நான் ஒத்தால சமாளிப்பேன். இங்கே இப்படி சில்லுன்னு இருக்கு, இவன் வெளியே வர படுத்திருக்கான். உள்ள வர சொன்னாலும்
ஓவரா சீன் போடுவான். நமக்கு என்ன வந்துச்சு? ஷாலு, அவனுக்கெல்லாம் பரிதாபம் பார்க்கவே பார்க்காத. அப்படியே விடுறதுக்கும் மனசும் வர மாட்டேங்குது. இவனை நம்ம போய் கூப்பிட்டா ஓவரா சீன் போடுவான். எப்படி உள்ள வர வைக்கலாம்? ஐடியா. மவனி, இப்ப எப்படி அலறி அடிச்சிட்டு உள்ள வரப்போற பாரு. ஐயோ, கொலுசு சத்தம் கேக்குது. புதுசா கல்யாணம் ஆன ஜோடியில சத்தம் கேட்கதான் செய்யும். என்ன திரும்பவும் கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு? நானே வருவேன் அங்கும் இங்கும். இதுல கூட பாட்டு சத்தம் வேற கேக்குது. ஒருவேளை அந்த அம்மா சொன்னது உண்மைதானோ? இது மோகினி பிசாசு வேலையா இருக்குமோ? கன்ஃபார்ம் அதேதான். இப்ப என்ன பண்றது? பேசாம கண்ணை மூடி தூங்கிட வேண்டியதான். எங்கிட்டயா சீன் போடுற? நான் கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்ல நீயே பயந்து உள்ள வரதான் போற. போக போக சத்தம் வேற அதிகமாயிட்டே இருக்கே. ஷாலு சொல்லும் போதே ஒழுங்கா உள்ள போய் தூங்கியிருக்கலாம். தேவையில்லாம சீன் போட்டோம். இப்போ இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். வேற வழியே இல்ல. அவகிட்ட கேட்டுட்டு உள்ள போய் ஓரமா படுத்துக்கலாம். ஐயோ வரானே. இப்ப போய் கேட்டா ரொம்ப அசிங்கப்படுத்துவாளே. இல்ல இல்ல, சுயமரியாதையை விட உயிர் தான் முக்கியம். இந்த பேய்கிட்ட அடிபட்டு சாகுறதை விட அந்த பிசாசே மேல். ஷாலு, ஷாலு, ஏய் கதவை தரடி. தூங்கிட்டியா? பேசின பேச்சு மவனே, உள்ள வாடி. அப்புறம் உனக்கு இருக்கு. இது என்னோட டைம் வச்சு செய்றேன். ஷாலு, ஷாலு, ஒருவேளை தூங்கிட்டாளோ? ஏய் கதவை தரடி. என்னடா தூங்கிட்டு இருக்கிறவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? என்ன வேணும்? டோர் ஓபன் பண்ண சொல்றேன். இரு இரு வரேன். என்ன வேணும் உனக்கு? டயர்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வந்து டிஸ்டர்ப் பண்ற? அது வந்து புது இடம்ல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க வேற ரொம்ப குளிரா இருக்கு. சரி, அதுக்கு என்ன இப்போ? பெட்ஷீட் வேணுமா? இரு, எடுத்துட்டு வந்து தரேன். இல்ல இல்ல, அது இல்ல. அது இல்லனா வேற என்ன? அது வந்து ஷாலு. ஏப்பா, இழுக்காம சீக்கிரம் சொல்றியா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உன்னால என் தூக்கமே கெட்டுருச்சு. இங்க ஓவர் குளிரா இருக்கு. உன் ரூம்ல கட்டில் கூட வேண்டாம், கீழே கொஞ்சம் ஓரமா இடம் கொடுத்தீனா நான் படுத்து தூங்கிக்குவேன். சாரி, நாட் இன்ட்ரெஸ்ட். நேரம் பார்த்து பழி வாங்குறாளே. என்ன, நான் தான் பதில் சொல்லிட்டேன்ல, நான் போய் தூங்குறேன். ஏய் நேரம் பார்த்து பழி வாங்காதடி. எனக்கு இங்க ரொம்ப குளிருது, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காகலாம் நான் உன்னை உள்ள விட முடியாது. அப்புறம் என் கருப்புக்கு யார் பொறுப்பு? டேய் பாலா, கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் தான். இவகிட்ட இப்படி பேசினாலும் சரிப்பட்டு வராது. ஏய் உன்கிட்ட நான் ஒன்னும் பர்மிஷன் கேட்கல. இந்த ரூம்ல எனக்கும் ஷேர் இருக்கு, வழிய விடு. என் கூடலாம் தங்க முடியாது. ஐயோ அம்மா, என் கருப்பு போயிடும்னு சொல்லி ஓவரா சீன் போட்ட. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, ஏன் மேலையா? இல்ல, ஏன் மேல. தள்ளி போடி. யார்கிட்ட உள்ள வர? யாரு கேட்கணும்? நான் தான் சொன்னேன்ல, இந்த ரூம்ல எனக்கும் ஷேர் இருக்கு. அதுக்காக ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்ல அத்துமீறி நுழைஞ்சிருவியா? பொண்ணா? எங்க? இங்க என்னையும் உன்னையும் தவிர வேற யாருமே இல்ல. ஏய், ரொம்ப ஓவரா பேசினா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஏண்டி படுத்துற? உன்கிட்ட பேச்சு வாங்கறதுக்கு அந்த பேய்கிட்டயே அடி வாங்கலாம் போல. என்னது பேயா? ஓ, இப்பதான் புரியுது சார் எதுக்கு உள்ள பம்மிக்கிட்டு வந்தீங்கன்னு. பேயா? ஆமாடி, பேய் தான். நீதான் அந்த பேய். நான் சொன்னதுதான். இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. மவனி, உன்னை உள்ள வர வச்சதே நான் தான். இன்னைக்கு நைட் ஃபுல்லா உன்னை வச்சு செய்றேன். வந்தது ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா சில்லுன்னு இருக்கு. உனக்கு சில்லுன்னு இருக்கு, பட் எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கே. ஹாட்டா இருக்கா? இல்லையே, கிளைமேட் நல்லா சில்லுன்னு தானே இருக்கு. கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு. நீ இவ்வளவு க்ளோஸா உட்கார்ந்திருக்கியா, அதான் எனக்கு ஹாட்டா இருக்கு. ஓ அப்படியா? அப்படினா உடனே சில் பண்ணிடலாம். என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய், இப்போதே உள் நெஞ்சை உடைய செய். நேத்துதான் நல்லா தூங்கிட்டேன், மிஸ் ஆயிருச்சு. அதான் இன்னைக்கு. நீ கேக்குறதுக்கு சரின்னு சொல்ல தோணுது. ஆனா என்னடி பண்றது, நீ மாறி மாறி பேசுற வரைக்கும் என்னால உங்ககிட்ட நெருங்க முடியாது.
கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு அழகான உணர்வு. இந்த மாதிரி நேரத்துல அது நமக்குள்ள நடந்தா நீயோ நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. பின்னாடி இது உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. நீ முழுசா குணமடைஞ்ச பிறகுதான் நமக்குள்ள எல்லாமே. என்னங்க அப்படியே என் அழகுல மயங்கிட்டீங்க போல. சரி, ஒரு கேம் விளையாடலாமா? என்னாச்சுங்க? இல்லடா செல்லம், நம்ம அவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல நீயும் டயர்டா இருப்ப, நானும் டயர்டா இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பாத்துக்கலாமே. நீங்க என்ன பத்திலாம் யோசிக்க வேண்டாம். எனக்கு டயர்டாலாம் இல்ல. ஆனா எனக்கு டயர்டா இருக்கே. ஏங்க, நேத்து நைட்டு நடக்கலைன்னு கோவமா? நேத்து நான் வேணான்னு சொன்னனால இன்னைக்கு நீங்க வேணான்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? அடச்சி லூசு, நீ எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? உண்மையாவே டயர்டா இருக்கு. நிஜமாவே வேணாமா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம். நீ அந்த டம்ளர்ல வச்சிருக்கிற பாலை குடிச்சிரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரேன். உங்களுக்காக தான் நான் ஆசையா ரெடியாகி வந்தேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? புரிஞ்சுக்கோடி பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு இதெல்லாம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் வேணான்னு சொல்லி தூங்கிட்டனால நீங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஏய் லூசு, எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. ஏங்க, என்ன தவிர வேற யாரும் உங்க லைஃப்ல இருக்காங்க தானே? நீங்க அப்பப்போ என் பேரை வேற மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்க. இடையில எனக்கே புரியாத மாதிரி பேசுறீங்க. நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். மகா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நான் டயர்டா இருக்கேன், புரிஞ்சுக்கோடி. ஏய், என்ன கோச்சுக்கிட்டியா? மகா, ஏய், இங்க பாருடி. அதெல்லாம் பார்க்க முடியாது. அதான் ஏதோ வேணான்னு சொல்லிட்டீங்களா? என்ன? என் செல்லம்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. நேத்து நீ வேணான்னு சொன்னதுக்கு எனக்கு எந்த கோவமும் இல்ல. இன்னைக்கு அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். 2 பேருக்குமே டயர்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். இப்படி சாதாரணமாலாம் நடக்கக்கூடாது. பின்ன வேற எப்படி நடக்கணும்? அதெல்லாம் நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப. சோ அது வரைக்கும் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றது உண்மைதானே? என் மேல உள்ள கோபத்துல இது இப்படி நீங்க நடந்துக்கலையே. ஏன் செல்லத்து மேல நான் கோவப்படுவேனா? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ பால் குடிச்சிட்டு நல்ல நிம்மதியா தூங்கு. கொஞ்ச நேரம் வெளியே காத்து வாங்கிட்டு வரேன். ஆ, அதெல்லாம் வேண்டாம். அந்த ஐயா சொன்னார்ல சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்குன்னு. வெளியனா வெளியலடி, பாலா ஹால்ல தானே படுத்திருக்கான். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கும். அதனால சீக்கிரம் வந்துருங்க. சரி. ஃபர்ஸ்ட் அந்த பால் எடுத்து குடி. இரு நானே குடிக்க வைக்கிறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நானே கொடுத்துக்கிறேன். எதுக்காக இவர் நம்மளை அவாய்ட் பண்றாரு? உண்மையாவே டயர்ல இருப்பாரா? இல்ல வேணும்னே பண்றாரா? இடையில மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காரு. ஹனிமூன் போறதா இருந்தா தனியா தானே போகணும். கூட பாலாவும் ஷாலும் எதுக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.